அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராக்டிஸ் செட்டு வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் லெவல் 1 சம் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வேறு யாருக்காச்சும் ஆன்லைன் கிளாஸ் இல்லை மேக்ஸ் ஓரியன்டான கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். சரி, டைரெக்டாக நம்ம சம்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 மணி நேரத்திலும் பி என்பவர் 10 மணி நேரத்திலும் முடிப்பர் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எவ்வளவு நேரத்தில் முடிப்பார்? ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நேரத்தில் முடிப்பாருங்கிறது கொஷின். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேர்ந்து அப்படின்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இதுவே தனித்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ மட்டும் எவ்வளவு பி மட்டும் எவ்வளவு அது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. ஸோ இங்கே சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேர்ந்து அப்படின்னு கொடுத்தனால நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ 6 ஏ வந்து 6 பி வந்து 10 டிவைடட் பை 6 ப்ளஸ் 10 60 டிவைடட் பை 16 8 2 16 32 60 2 8 15 2 30. சரிங்களா? ஸோ 15 பை 4 ஆப்ஷனில் இல்லை. அப்போ இதை கலப்பு பின்னமாக போட்டு பார்க்கலாம். 15 பை 4 முன்னாங்கு 12 திருப்பி 3. சரிங்களா? ஸோ 3 பை 4 மணி நேரம். சரிங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் பிங்கிறது அதற்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 2. ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார்கள். ஆண் மட்டும் அதனை 10 நாட்களில் முடிப்பார் எனில் பெண் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ மட்டும்னு எடுத்துருக்காங்களா, ஒருவர் மட்டும் அப்படின்னா ஃபார்முலா என்னங்க வரும்? ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. சரிங்களா? ஏ மைனஸ் பி. அப்போது 8 இன்ட்டு 10 டிவைடட் பை 8 மைனஸ் 10. சார் நீங்கள் -2 தானே வரும்? அப்படிலாம் இல்லை. ஆட்கள் நாட்களில் அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, அவ்வளோதான் 2. சரிங்களா? ஸோ இதோட சிம்பிளை பண்ணிங்கன்னா 40. ஆப்ஷன் பிங்கிறது அதற்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 3. முகேஷ் ராஜேஷ் மூவரும் ஒரு வேலையை முறை 8 20 10 நாட்களில் முடிப்பர். அவர்கள் மூவரும் அவ்வேலையை முடித்து ரூபாய் 4400 பெற்றால் ராஜேஷனுடைய பங்கு யாது? சரிங்களா? அதாவது முகேஷ் ராஜேஷ் இவங்களுடைய ஒரு நாள் ஒர்க் வந்து 1/8 1/20 1/10. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பகுதி எல்லாத்தையும் காமனாக பார்த்துக்கோங்க. எல்சிஎம் என்ன வரும்? 40 வரும். தெரியலனா போட்டு பார்த்துக்கோங்க. 8 20 10 2ஆல் போனால் 2 8 2 20 2 10 திருப்பி 5ஆல் போட்டிங்கன்னா 4 அப்படியே வந்துடும். 2 10 5 5 திருப்பி 2ஆல் போடுவீங்க. 2 2 4 1 12 2 2 4 4 20 22 40. சரிங்களா? ரைட். ஸோ அப்போது இது மேலேயும் கீழே எதால் பெருக்குன்னா 40 வரும். மேலே 5 கீழே 5 8 40 வருதா? இதுவும் மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ தான் கீழே 40 வரும். இது மேலேயும் கீழேயும் 4ஆல் பெருக்கணும். ஸோ பகுதி எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? 40 மாறிடுச்சு. அதாவது 5/40 = 2/40 = 4/40 இருக்குது. ஸோ விகிதத்தில் எல்லாமே பகுதி சேமாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் பங்கு பார்த்திங்கன்னா 5 2 7 7 4 11 11 பங்கு அப்படிங்கிறது வந்து ரூபா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4400ங்க. 4400. அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 41 44 0. அப்போ ஒரு பங்கு 400. சரிங்களா? ஒரு பங்கு 400. அப்போ ராஜேஷனுடைய ராஜேஷனுடைய ஷேர் வந்து 4. அப்போது 400 4 × 400ங்கிறது 1600. ஆப்ஷன் பிங்கிறது அதற்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 4. ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி மற்றும் சி சேர்ந்து 10 நாட்களிலும் சி மற்றும் ஏ சேர்ந்து 7 நாட்களில் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது கொஷின். ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ? 1/6. பி ப்ளஸ் சி ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ? 1/10. சி ப்ளஸ் ஏ, அதாவது ஏ ப்ளஸ் சி தான் ஒரு நாள் ஒர்க் வந்து 7.5ங்கிறது
ஹோல் ஒர்க்கு. 7 2 14, 15/2. ஒரு நாள் ஒர்க்குன்னா அதனுடைய தலைகீழி 2/15. முக்கியம், தலைகீழி திருப்பி போட மறந்துடாதீங்க. ஸோ மூவரும் சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது 2 of A + B + C, அதாவது ஒன்றும் இல்லைங்க பாருங்கள், A + B + B + C + C + A. ஸோ 3 பேரும் சேர்ந்து, அதனால் 2A 2B 2C இருக்கிறனால காமனாக 2 எடுத்துட்டேன். ஸோ 1/6 + 1/10 + 2/15, இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ காமனாக A + B + C ஒன் டே ஒர்க் எவ்வளோன்னு பார்க்குறதுக்காக 1/2 of 1/6 + 1/10 + 2/15. சரி, ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6 10 15. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 5ஆல் போடலாம், 6 அப்படியே வச்சுக்கோங்க, 2 10 3 15. திருப்பி 3ஆல் போடலாம், 2 3 6 2 1 3 3. திருப்பி 2ஆல் போடலாம், 1 1 1 5 15 2 30. எல்சிஎம் 30, அதனால் 1/2. இது இதால் பெருக்கினா 30 வரும், மேலேயும் கீழே 5, அப்போது 5 போட்டுக்கோங்க. இது மேலேயும் கீழே 3 பெருக்கினா தான் 3 30 வரும், இப்போ 3 போட்டுக்கோங்க. இது இன்ட்டு 2, மேலேயும் கீழே 2, அப்போ தான் 15 2 30 வரும். ஸோ 2 4 / 30. சரிங்களா, 1/2 இன்ட்டு 5 3 8 8 2 10 12 12/30ங்க. ஸோ 12/30 × 2 60 வரும். சரிங்களா, அடுத்தது 4 12 12 5 12 60. இது வந்து 1/5 ஒன் டே ஒர்க்கு இது. சரிங்களா, ஒன் டே ஒர்க்கு. நமக்கு தேவை 3 பேர் சேர்ந்து பண்ண ஹோல் டே ஒர்க்கு, ஹோல் ஒர்க்கு. அப்போ இதனுடைய தலைகீழி 5ங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் அதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 5. ஏ என்பவர் ஒரு வேலையை 2/3 பகுதியை முடிக்க 8 நாட்கள் ஆகிறது. மீதமுள்ள வேலையை பி என்பவர் 10 நாட்களில் முடிப்பார் எனில் ஏபி இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலை எத்தனை நாட்களில் முடியும்? ஓகே, ஃபஸ்ட்டு ஏ என்பவர் ஒரு வேலையை 2/3 பகுதியை முடிக்க 8 நாள் ஆகுதான். நான் என்ன கேட்குறேன், 3ல் 2 வேலையை முடிக்கிறதுக்கே அவருக்கு 8 நாள் ஆகுது. அப்போ ஹோல் ஒர்க்கு முடிக்கிறதுக்கு அவருக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த 8 டேஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2/3 அந்த சைடு போயிடும், தலைகீழாக ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரனால தலைகீழாக போகும். அப்போது 1 2 4 2 8, அப்போது 4 3 12. ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க ஆகும் காலம் 12. அடுத்தது பி என்பவர் மீதமுள்ள வேலைன்னு சொல்லியிருக்காங்களா, இங்கே பாருங்கள், 2/3ல் மீதமுள்ள வேலைனா 1/3, புரியுதுங்களா? அந்த 1/3 வேலையை முடிக்க ஆகும் காலம் 10 நாட்கள். ஒரு 1/3 வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் 10 நாட்கள்னா, அப்போ பி என்பவர் முழு வேலையை முடிக்க ஆகும் காலம் 10 அப்படி வச்சுக்கோங்க. 1/3 அந்த சைடு போச்சுன்னா 3ஆக மாறும், அப்போ 30 நாட்கள் ஆகும். சரிங்களா, ஸோ ஏ வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 12 நாள் ஆகும், பி வந்து அந்த வேலையை முடிக்க 30 நாட்கள் ஆகும். இருவரும் சேர்ந்துட்டாங்க, அப்போ ஏ + பி, அதாவது ஏ ஒரு நாள் ஒர்க்கு 1/12, பியோட ஒரு நாள் ஒர்க்கு 1/30, இருவரும் சேர்ந்து அப்படின்ட்டாங்க. அப்போ 1/12 + 1/30. ஸோ குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம், 30 + 12. சரிங்களா, குறுக்கு பெருக்கல் 30 + 12 ÷ 30 × 12. ஸோ 42. கீழே வந்து 12 3 36 360. இது மேலும் சுருக்கிக்கலாம், 1 3 3 4 3 12, 1 3 3 2 3 6 0. சரிங்களா, அடுத்தது 7 2 14, இது 6 2 12 0. ஸோ இதனுடைய தலைகீழி பார்த்தோம்னா 60/7. ஸோ 60/7 அப்படிங்கிறது கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. அப்போ 60/7 இப்படி வச்சுக்கோங்க. 8 7 56, மீதி 4. ஸோ இப்போ 8 இங்கே வந்துடும், 4/7. 8 4/7. ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை.